இந்த மண் அள்ளுற இடத்துல ஊசி மல்லி செடியும் ஜாதி மல்லி செடியும் வச்சிருந்தேன். வீட்டு வேலை செய்யும் போது அவசரத்துல அது கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டோம். அதனால அது மேலேயே மண்ணு கொட்டி மூடிட்டாங்க. மண்ணை கொட்டும் போது தான் அப்படின்னா இப்ப மண் அள்ளும் போதும் அது பக்கத்துல இருந்த கொத்து கொத்தா வச்ச கத்திரிக்காய் செடியும் புடுங்கி போட்டுட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா வேலை செய்யும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குதுன்னா அதை தான் செய்வாங்க. எனக்கு கொஞ்சம் இல்ல, நிறையவே வருத்தம் இருந்துச்சு. எல்லாம் கொத்து கரண்டில தான் சிமெண்ட் வச்சு அடிப்பாங்க. ஆனா இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா மம்டிலே எடுத்து அடிச்சு வேலையை சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. வேலை செய்யறவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறணும். அப்பதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வசதியா இருக்கோ அதை பொறுத்து அவங்க வேலை செஞ்சிருவாங்க. சிலிண்டர் வந்து தீந்துருச்சுங்க. இன்னைக்கு சிலிண்டர் வீட்டுக்கு வரல. நமக்கு அர்ஜென்ட் அப்படிங்கறதுனால அங்கேயே போய் கம்பெனிலே சிலிண்டர் எடுக்கிறதுக்கு என்னுடைய கணவர் போயிட்டாரு. ஒரு சில டைம்ல நம்ம அர்ஜென்டா இருந்தா நாம தான் கொஞ்சம் இறங்கி போகணும். மற்ற டைம்ல கடை சாப்பாடா இருந்தா ரொம்பவே ஜாலியா சாப்பிடலாம். இப்ப நம்ம சேலஞ்சில் இருக்கிறதுனால கடை சாப்பாடும் சாப்பிட முடியாது. அதனால கண்டிப்பா நமக்கு சிலிண்டர் தேவைப்படுதுங்க. உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி நல்லா அதை குத்தி விட்டுட்டாங்க. உள்ள இருந்து வெளியே வரதுக்காக அது மேல 2 பலகையை போட்டுட்டாங்க.